மார்ச் 14, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஐசா 49:15. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. Shabam prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லையாம் கர்த்தாவே. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மறக்கலாம், பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை மறக்கலாம், மனைவி தன் கணவனை மறக்கலாம், கணவன் தன் மனைவியை மறக்கலாம். ஆனாலும் ஆவியானவரே, நீர் என்றும் ஆவியானவரே ஒரு நொடி பொழுது கூட, ஒரு இமை பொழுது கூட எங்களை மறக்காம ஆவியானவரே உம்முடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் பொருத்தி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே என் மகளுக்கு என்ன தேவை, என் மகனுக்கு என்ன தேவை, என் மகள் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றாளோ, என்ன வேதனையில் இருக்காளோன்னு சொல்லி கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் பொருத்தி ஆவியானவரை எங்களுடைய நினைப்பாவே இருக்கீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே, சகோதரியே, சகோதரனே, இன்னும் அநேக பேரை, பெரியோரை, சிறியோரை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் இன்றைய நாட்களிலும் கூட அநேக பேருக்கு அநேக கவலைகள், வாலிப பிள்ளைகளுக்கோ ஆவியானவரே அவர்கள் நேசித்தவர்கள் அவர்களை மறந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு கவலை. கர்த்தாவே இன்றைக்கு கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்மளுடைய நினப்பாவை இருக்கிற ஏசப்பாவை நினச்சி பாருங்க. உங்களை மறந்து போயிருக்கிற அவர்களே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கூட ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஆண்டவரை நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா அன்பு மகனே, மகளே? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து, அவமானத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. ஏன்னா அவர் நம்மளுடைய நினப்பாவே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மளுடைய நினப்பாவே இருக்கிற நம்முடைய தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். இன்னும் கூட அநேக சிறு பிள்ளைகளுக்கு தம் பெற்றோர்கள் மேலே கவலை. ஏன் என்னுடைய தாயார் என்னை இப்படி குப்பையில் எறிந்து விட்டாங்க, ரோட்டில் என்னை ஏன் போட்டு வைத்து விட்டு போய்விட்டாங்க, என்னை பார்க்க அவங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட என் நினப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா, என்னை பற்றி அவங்க ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி கூட அப்போ அந்த சிறு பிள்ளைகள் கவலையாக இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் உங்கள் நினப்பாவது தான் இருக்காங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை விட்டு போன அவங்கள நினைக்காதீங்க. உங்களுக்காகவே இருக்கின்ற ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பெரிய அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் உங்களை நடத்துவார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. சிறு பிள்ளைகளை ஜெபிங்க. தாயை இழந்த பிள்ளைகளை ஜெபிங்க. தந்தையை இழந்த பிள்ளைகளை ஜெபிங்க. துதிங்க. கவலையோடு இருக்காதீங்க. ஆண்டவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் தங்களை விட்டு போய்விட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட கவலை. கலங்காதீங்க. அன்பு பெரியோர்களே,
பிள்ளைகளை கலங்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை விட்டு போன அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க? உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களை வழி நடத்துவார். நிச்சயமாக உங்களை வழி நடத்தி அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு துதிங்க, செபிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட யாரெல்லாம் கலக்கத்தில் இருக்காங்களோ, துக்கத்தில், வேதனையில் இருக்காங்களோ, ஐயோ இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ இந்த சொந்தக்காரங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஐயோ என்கிட்ட அப்போ நிறைய பணம் இருந்துச்சு, அப்போ என்னை சுற்றி அநேக பேர், அநேக ஜனங்களும் சொந்தங்களும் இருந்தாங்களே, இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் என் கூட யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கலங்காதீங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க, துதிங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நினைப்பாவே இருக்கின்ற அந்த ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்களை விட்டு போன அந்த ஜனங்கள் முன்பதாக ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மேன்மையாய் வைப்பார். விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க என் தகப்பனே, இறங்கோ ராஜா. ஆவியானவரே, எங்களுடைய தலைகளை உயர்த்துகின்ற எங்கள் தேவன் நீர் அல்லவோ என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க வீராக ஆவியானவரே. அப்பா வேதத்தில் கூட ஆவியானவரே, யோபு எங்களுக்கு தெரியும் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, யோபுக்கு கூட இருந்த எல்லாவற்றையும் அழிந்து போன பிறகு கூட ஆவியானவரே உம்மை மறுதளிக்காம உம்மை மாத்திரமே துதித்து கொண்டிருக்கின்ற அந்த யோபு போல எங்களை மாற்றுங்க என் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, எல்லாரும் சொன்னாங்க அந்த தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னாங்க, கட்டண மனைவி கூட சொன்னாங்க. ஆனாலும் ஆவியானவரே, அவர் யாருடைய வார்த்தையோ அவர் காதுல விழல. ஆவியானவரை அவர் உண்மை மாத்திர துதித்து கொண்டு இருந்தது போல ஆவியானவரை மற்றவர்கள் என்ன சொன்னாலும், இந்த சத்ரு வந்து எங்களோடு என்ன பேசினாலும் ஆவியானவரை அதை குறித்து ஆவியானவரை நாங்கள் சிந்திக்காதபடிக்கு ஆவியானவரை உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் நிரப்புங்க என் தகப்பனே. ஆவியானவரை இப்பொழுது இறங்கோ. எங்களை விட்டு போன அவர்களை நாங்கள் நினைக்காதபடிக்கு, அவர்களை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படும்படியான அந்த சூழ்நிலைகளை எங்கள் மேலே நிரப்பிக் கொண்டிருக்கின்ற சத்ரு மேலே உம் கரத்தை பலமாய் வைப்பீராக. நாங்கள் முன்னாடி ஒரு அடி எடுத்து வைத்திடக்கூடாது, நாங்கள் முன்னேறக்கூடாது, இந்த கவலையிலே நாங்கள் இருக்கணும்னு சொல்லி இந்த சத்ரு எங்களை அந்த கவலைகளை காமித்து அந்த இதிலே அவர்களோட நினப்பாவே இருக்கும்படியான அப்பா அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அப்பா அதையெல்லாம் நாங்கள் மறந்து அப்பா புதிய வழியில் நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ அப்பா. இன்றைக்கு கூட யாரெல்லாம் அப்பா உம்மை நோக்கி அப்பா துதித்து கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு மேலும் மாவியை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. அவர்களுடைய எல்லா கவலையிலோ, வேதனையிலோ, துக்கத்திலோ, அவமானத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து அப்பா அவர்களை புதிய சிருஷ்டியா மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது நிரப்புங்க, இப்பொழுது தொடங்க என் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் தொட்டு அப்பா விடுதலை கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.